மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் முதியவர்களுக்கு இலவச யோகா பயிற்சியை மதர் சமூக சேவை நிறுவன இயக்குனர் டாக்டர் எஸ்.ஜே. கென்னடி துவங்கி வைத்தார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக மாநில அரசு மக்களுக்காக கருவறை முதல் கல்லறை வரை என பல்வேறு புதிய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகின்றது. ஆனாலும் சில முதியவர்கள் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு உணவு மற்றும் மருத்துவத்திற்கு கூட வழி இல்லாமல் மிகுந்த சிரமத்துடன் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். ஆதரவற்ற முதியவர்களை கண்டுபிடித்து முதியோர் இல்லங்களில் காப்பகங்களில் சேர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். அப்படி பராமரிக்கப்பட்டு வரும் முதியவர்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆலோசனைப்படி தூத்துக்குடி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மதர் சமூக சேவை நிறுவனம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் மாநில அரசின் மானியம் பெற்று செயல்பட்டு வரும் 2 முதியோர் இல்லங்களுக்கு நாகலாபுரத்தில் செயல்பட்டு வரும் தேனம்மாள் முதியோர் இல்லம் மற்றும் ஆறுமுகநெறி சீனத்தோப்பில் செயல்பட்டு வரும் லைட் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் முதியோர் இல்லம் அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட மதர் சமூக சேவை நிறுவனத்தின் மூலம் முதியவர்களுக்கு வாரத்தில் 3 நாட்கள் திங்கள், புதன், வெள்ளி ஆகிய தினங்களில் இலவச யோகா, மூச்சு பயிற்சி மற்றும் தியான பயிற்சி தொடர்ந்து ஓராண்டு முழுவதும் நடைபெறுகின்றது. இதன் துவக்க விழா ஆறுமுகநெறி சீனத்தோப்பில் உள்ள லைட் முதியோர் காப்பகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மதர் சமூக சேவை நிறுவன இயக்குனரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழு உறுப்பினருமான டாக்டர் எஸ்.ஜே. கென்னடி தலைமை தாங்கி பயிற்சியை துவங்கி வைத்து பேசினார். தமிழ்நாடு பனை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் மேம்பாட்டு இயக்க மாநில பொதுச் செயலாளர் தமிழினியன், அன்னம்மாள் மெட்ரிகுலேஷன் பள்ளி முதல்வர் நியூலாதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லைட் சோசியல் மெமரியல் ட்ரஸ்ட் நிறுவனர் பிரேம்குமார் அனைவரையும் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து யோகா பயிற்சியை பயிற்றுனர் சர்மிளா முதியவர்களுக்கு அளித்தார். இதில் ஞான யோகா, மந்திர யோகா, பக்தி யோகா, குண்டலினி யோகா, கர்ம யோகா, கிரியா யோகா, ஸ்வர யோகா, ராஜயோகா, சூரிய நமஸ்காரம், பாதஹஸ்த ஆசனம், கோமுகாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம், நவசானதம் போன்ற எளிமையான யோகாக்களையும் மேலும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி அளிக்கப்பட்டது. முடிவில் மதர் சமூக சேவை நிறுவன ஒருங்கிணைப்பாளர் எஸ். பானுமதி நன்றி கூறினார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மதர் சமூக சேவை நிறுவன இயக்குனர் டாக்டர் எஸ்.ஜே. கென்னடி, ஒருங்கிணைப்பாளர் எஸ். பானுமதி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அந்த அளவுக்கு உங்க மேல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு, இந்த கோமுக்கு வரணுங்கிற ஒரு ஆர்வம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அப்படி போட அவங்களும் செயல்படும் போது இப்போ பெரிதும் எனக்கு ஏன் இந்த ஆர்வம் பார்த்தாங்கன்னா, எங்களுடைய மக்களை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு செய்யணும் தேவை அப்படிங்கிறதா உணர்ந்து அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கும் தரத்தை நம்ம வந்து அவருக்கு வரவேற்கிறோம். என்னுடைய இந்த பணி வந்து ரொம்ப சிறப்பான பணி தொடர்ந்து வந்து நடக்கணும். இது வந்து சிறப்பாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி விடுவதற்கு நன்றி. வணக்கம். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.